ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்டு 3 ஷெல்ஃப் ஓப்பன் ஷெல்ஃப் வந்து கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அடுத்த 2 ஷெல்ஃப் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். லாஸ்ட் 2 ஷெல்ஃபும் அதில் ஒரு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாளி, குவலை அந்த மாதிரிலாம் இருக்குது எங்கள் வீட்டில். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து பச்சரிசி, இதில் வந்து சாப்பாட்டு அரிசி படியும் அதுக்குள்ளேயே போட்டுருவேன். 3வதுல வந்து குவலையில் தேவையில்லாத சின்ன சின்ன பாத்திரங்கள் அது. 4வது கோதுமை மாவு, அப்புறம் கடலெண்ணெய் வந்து வாளியில் ஊற்றி வச்சாச்சு. கீழே என்ன பண்ணுறேன் இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்ரம் அரிசி ட்ரம் தான் இது. ஃபஸ்ட்டெல்லாம் அரிசி கொட்டி வச்சுருப்போம். இதில் வந்து குட்டி குட்டி பாத்திரங்கள் வந்து கிச்சனில் நிறைய செதறி இருக்கிறதுனால, அப்பப்போ ரொம்ப க்ளம்ஸியாக இருக்கிறதுனால, சரி இந்த ட்ரம்குள்ளே போட்டு அடைச்சிருவோம், எப்போ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இதில் வந்து நம்ம மிக்ஸி இருக்கு இல்லையா, ப்ரீத்தி ஜோடியாக்கில் வந்து ஈஸியாக சாப் பண்ணுறது, கிரைண்ட் பண்ணுறது எல்லாம் ஈஸியாக இருக்குங்க. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ், அதில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி அந்த ட்ரம்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இந்த கார்னர் வந்து நான் வந்து பாப்பாவோட டாய் ஷெல்ஃப் ஒன்று வச்சுருந்தேன். அதை உள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அது ஃபுல்லாக ரொம்ப குப்பையாகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. பொங்கலுக்கு க்ளீன் பண்ணது. சரி, இப்போ அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்ருந்தேன். அதில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் நிறைய பொருள் இருந்தால் என்ன ஆகுதுன்னா, கருப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாகிடும். இந்த கருப்பாம்பூச்சியை ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பொருள் கம்மியாக இருக்கணும், இல்லை க்ளீனாக இருக்கணும், இல்லை எல்லா பொருளையும் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலை அப்படின்னா அதிக பொருளாகி அப்படியே ஒரு அடப்பசாரம்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். அப்படியே அடப்பசாரமாக இருக்கிற இடத்துல வந்து கொசுவும் கருப்பாம்பூச்சியும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க. ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ அப்படியே போடுறது ஓரத்தில் போயிடுது. அவசரத்துக்கு நம்ம எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு இடத்துல வச்சிடுறோம். மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. தேவையில்லாதது எப்போயாச்சும் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அடைச்சிட்ருக்கு. இந்த வந்து பாத்திர ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து 2 பொருள் இருந்தது, அதையும் எடுத்துட்டேன். இந்த ஆர்கனைசரில் வந்து கப்பு, அப்புறம் வந்து சில டூல்ஸு, ஃபில்ட்ரு கழுவுற ப்ரெஷ்ஷு, ஃப்ளாஸ்க்கு கழுவுற ப்ரெஷ்ஷு, பீலர் இதெல்லாம் மாட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அந்த இடத்தையும் வாஷ் பண்ணோம். அந்த பொருளையும் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு நல்லா க்ளீனாக அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பாம்பூச்சியோட இது அங்கே இருந்தது, அதோடய எக்ஸு, அதுக்கப்புறம் அழுக்கு அப்படியே சேர்ந்துரும். ஒட்டடை, 8 கால் பூச்சி எல்லாம் இருந்தது. ஸோ அந்த கார்னர் அப்படியே ஒரு ஒட்டடை அடிச்சுட்டு கீழேயும் ஃபுல்லாக பெருக்கி எடுத்துட்டேன். இந்த பெருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த 8 கால் பூச்சி, கருப்பாம்பூச்சி இதெல்லாம் வச்சு பெருக்கிறது, அடிக்கிறது, அது சாவறதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இவங்கள்ட்டேருந்து நம்ம ஃபுட்டெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து மூடி வைக்கணும். சாப்பாடு செஞ்சாலும் சரி, அதுக்கப்புறம் சாப்பிட்டு மீந்ததாலும் சரி, எதையாக இருந்தாலும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பயப்படாமல் இருக்கலாம். மூடி தான் வச்சுருக்கோம், எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் மேலே ஏறி இருக்காது, உள்ளே வந்திருக்காது, வாய் வச்சுருக்காது அப்படின்றது. ஸோ இதில் வந்து கருப்பாம்பூச்சி அப்படியே குட்டி போட்டு குடும்பமாகவே இருக்கும் ஒரு இடத்துல நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டா. ஸோ இப்போ அது தொடச்சிட்டேன். அந்த இடத்த நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பாத்திரம், அந்த வெசல்ஸ், அந்த இது மிக்ஸி எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சிட்டேன். ஸோ ஜூஸரும் காலையில் ஜூஸ் போட்டதுனால அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதையும் கழுவி காய வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டையும் ஃபுல்லாக கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஒரு க்ராக்கரி ஷெல்ஃப் மாதிரி, பாத்திர ஸ்டாண்டில் லாஸ்ட்டு ஷெல்ஃப் வந்து க்ராக்கரியாகவும், இதில் இந்த மிக்ஸிக்கு பக்கத்துலேயே இது வச்சுட்டா வசதியாக இருக்கும் இல்லையா. ஏன்னா இப்போ சம்மருங்கனால ஜூஸர், இந்த லெமன், ஆரஞ்ச் ஜூஸு, தென் மற்ற ஃப்ரூட் ஜூஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ கிளாஸ் இது எல்லாமே இந்த பக்கம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும், வசதியாக இருக்கும் அப்படின்னு. இந்த கிளாஸ் வந்து கையில் என்னாச்சுன்னா, இந்த விளக்கும் போது இன்னொரு கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு, கையில் கிழிச்சிருச்சு. அதனால தான் அங்கே பயமாக இருக்கும். இந்த கிளாஸ் எல்லாம் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. சரி, அழகுக்காக இந்த ஜூஸ்க்காக சும்மா 2, 3 கிளாஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த சன்ரைஸ் காஃபி தூள் இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். ஏதாவது பவுட்ரு அதில் இட்லி பொடி, கொத்தமல்லி பொடி ஏதாவது போட்டு வச்சுக்கலான்ட்டு.
இதில் வந்து சாப்பர், நட்ஸ் சாப்பர் இதெல்லாம் வச்சுட்டேன். இந்த வாட்டர் கேன்ஸ் எல்லாமே பாப்பா இப்போ வந்து ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறனால ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக நம்ம வந்து தனியாக தான் வைக்க போகிறோம். இல்லைன்னா வாட்டர் கேன் அங்கங்கே கிடக்கும். எல்லாத்தையும் நம்ம இந்த பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சது எல்லாத்தையுமே எடுத்து நான் அதுக்குள்ளே போட்டுட்டேன். வேணும்னா வெளியில் போகும்போது ஏதாவது கிளாஸு, ஜூஸ் கிளாஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஷெல்ஃபை வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாத்திர ஸ்டாண்டை. ஸோ இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரையாக தான் மெயின்டைன் பண்ணுறேன் நான். இல்லைனா வந்து துரு பிடிச்சிரும், உள்ளே தண்ணி லீக் ஆகும். அதனால் என்னன்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு, கொஞ்சம் திப்ப திப்பையாக இருக்கும் இல்லையா கழுவுனது, அது எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அப்புறமா நான் வந்து ஸ்டாண்டில் மாற்றிட்டேன். பிளேட் ஸ்டாண்டில் வந்து சின்ன சின்ன பிளேட்டெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஷெல்ஃபில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து இதில் வச்சுட்டேன். ஸோ இதில் வச்சுட்டா ஈஸியாக எடுத்துக்கலாம். திருப்பி வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது வச்சிடணும். ஸோ டிஃபன் பாக்ஸு இப்போதைக்கு வந்து ஸ்கூல் இல்லைங்கிறனால அதுவும் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு ஓரமாக கிடக்கும். வேணுங்கிறப்ப எடுத்துக்கலான்ட்டு 2வது ஷெல்ஃபில் வந்து பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஃபன் பாக்ஸு, சைட் டிஷ் பாக்ஸு இதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த டப்பில் வந்து ஆல்ரெடி கழுவுன பாத்திரங்கள் இருந்தது. அதையும் எடுத்து ஸ்டாண்டில் அடிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பாப்பாக்காக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் கொடுக்குற பவுலு, விருந்தாளி வந்தால் ஸ்நாக்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு பவுலு. அதை வந்து அதையும் வந்து எல்லாத்தையுமே எடுத்து இந்த 2வது ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். டம்ளர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டாண்டில் அடிக்கிட்டேன். கரண்டி எல்லாமே ட்ரையாக இருந்தது. சட்னி கரண்டி, வடவாரி, மாவு கரண்டி எல்லாமே எடுத்து அந்தந்த இதுக்கு கீழே போட்டுட்டேன். சின்ன சின்ன பவுலு, லன்ச் இது ப்ரொவைட் பண்ணும்போது, சாப்பிடும்போது, இந்த யூடியூப் எடுக்கும்போது உள்ள சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் வந்து இந்த சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு அதையும் கீழே வச்சிடலாம். வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இதுவும் கலைஞ்சி அங்கங்கே கிடக்கு. ஒரு ஒரு பாத்திரத்துக்கு நடுவில் போய் மாட்டிக்குது இந்த குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம். இதையும் நம்ம வந்து கீழே வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சிடணும். ஸோ இந்த கிளாஸ் பாட்டில் மூடியெல்லாம் தனியாக வச்சுட்டேன். இதை வந்து லாஸ்ட்டு ஷெல்ஃபில் கீழே அதில் வச்சுட்டேன். வேணும்னா எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேயே வச்சிடணும். இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து இந்த ரெட் கலர் இந்த பேஸ்கெட், லாங் பேஸ்கெட்டில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக கழுவிட்டு. அப்போல்லாம் வந்து ஒரு அருவாமனையிலே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம். இப்போல்லாம் வந்து கத்தி, துருவுறது தனித்தனியாக இருக்குங்க எல்லாமே. இது எல்லாத்தையும் செய்யும்போது ஈஸியாக இருக்குது. அப்புறமா வாஷ் பண்ணி திருப்பி க்ளீன் பண்ணி வச்சு அடுத்த வாட்டி யூஸ் பண்ணி வைக்கிறதுலாம் பெரிய வேலையாக இருக்குது. அதனாலே அது ஒரு டாஸ்க். இப்போலாம் பொருள் அதிகமாகிடுச்சுன்னா அது எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய வேலை. ஸோ இதில் இந்த பீலர், வடிகட்டி, இந்த வெண்டைக்காய் கட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து இதில் டூல்ஸ் உள்ளது எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். ஸோ அந்த நேரத்துக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அதை அழகாக எடுத்துடலாம். இந்த ஆர்கனைசரில் வந்து எண்ணெய் தாளிக்கிறது, வடை செத்துறது, பஜ்ஜிக்கு செத்துறது, ஃபில்டரு அது எல்லாமே அதில் மாட்டிட்டேன் லைனாக. ப்ரெஷ்ஷு, க்ளீனிங் ப்ரெஷ் எல்லாமே. சின்ன சின்ன ஸ்பூனு, பிளாஸ்டிக்கு, சூப்பு கரண்டிகள் அது எல்லாமே எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். புட்டு மேக்கரில் இருக்கும் இல்லையா உள்ள அது, முறுக்கு புளியறது அந்த அச்சுகள் இது எல்லாத்தையுமே எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டேன். ஐஸ் ட்ரே வந்து 2 இருக்குது. சரி, ஒன்று தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து இங்கே வச்சுருக்கேன். இதையும் எடுத்துகிட்டு போய் அதில் வச்சிடணும். ஃபுல்லாக ஐஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் இந்த சம்மரில். எப்போ வேணும்னாலும் எடுத்து ஜூஸில் போட்டுக்கிற மாதிரி.
ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக ஆயிடுச்சு. இந்த முறம் வந்து எனக்கு வந்து இந்த முறம் தான் யூஸ் பண்ணணும், அந்த மொழுகி யூஸ் பண்ணுறது தான் ஆசையாக இருக்கும் ஊரில் கிராமத்துலலாம். பட் இங்கே பிளாஸ்டிக் தான் கிடைச்சதுனால இதை வச்சு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த இது வந்து அண்டர் த ஷெல்ஃப் ஆர்கனைசர் வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் நான். அதில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து அஞ்சலை பெட்டி தான் வச்சுப்பேன் எப்பயும். ஸோ இந்த இடியாப்பம், புட்டு இதெல்லாம் புளியறதெல்லாம் தனியாக எடுத்து எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் யூஸ் பண்ணாது, இப்போதைக்கு யூஸ் பண்ணாது எல்லாத்தையுமே இந்த பெரிய ட்ரம்மில் எடுத்துக்குள்ளே போட்டுட்டேன். நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி டப்பாவுக்கு இருந்த மூடிகள், எக்ஸ்ட்ரா இருக்கிறது, மூடி காணாமல் போனது டப்பா, இது எல்லாத்தையுமே எடுத்து இப்போதைக்கு அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். டப்பை காலி பண்ணி இது வந்து இதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா சம்மருங்கனால பாப்பா அந்த டப்புக்குள்ளே தான் குளிப்பா. இந்த ட்ரம்மு மூடிலாம் கொஞ்சம் கஷ்டங்க. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கினதுனால மூடி அழகாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ ட்ரை பண்ணி என்னால் மூடவே முடியல அதை அழுத்தி. ஸோ இந்த இடத்துல 3வதாக வந்து 2 ட்ரம்மு, 3வதாக வந்து கிரைண்டரை வந்து அழகாக துடைச்சி வச்சுட்டேன். மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா ஷெல்ஃபுக்கு கீழே, அதில் வந்து நான் வந்து இந்த ஷெல்ஃப் ஆர்கனைசர் வச்சு இதில் அஞ்சரை பெட்டியை வச்சுப்பேன். ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த 2 ஷெல்ஃபும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கத்தி, கபடா, ஸ்பூனு இந்த வகைகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாண்டில் அடுக்கிடலாம். அது வந்து அது ஒரு ஜூஸ் பாட்டில் பாப்பா அது. அதையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த பென் ஸ்டாண்டு இருந்தது ஒரு 2, அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கரண்டிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூனுக்கு. ஏன்னா இதுவும் வந்து அப்படியே இறஞ்சி கிடக்கு கிச்சன் ஃபுல்லாக. ஸோ இதை வந்து இந்த 2 ஸ்டாண்டில் அடிக்கிட்டு, இந்த பிளாஸ்டிக்லாம் வேண்டாம், இதெல்லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணான்னு சொல்லி அதை எடுத்து ட்ரம்குள்ளே போட்டுட்டேன். ஸோ இந்த 2 ஸ்டாண்டையுமே எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டேன். எப்போ வேணும்னாலும் எடுத்துகிட்டு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே திருப்பி சேர்த்துடணும். அதுதான் ஒரு பெரிய வேலை. இந்த டம்ளர்லாம் வந்து நீட்டாக அடிக்கலான்ட்டு 2 ஸ்டாண்டையும் அடிக்கிட்டேன். இந்த டூல்ஸை வந்து அண்டர் த கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டேன். ஸோ இப்போ அழகாக நீட்டாக இதான் ஃபைனல் லுக்கு. கீழே எந்த பொருளும் இருக்கக்கூடாது. தரையில் நம்மளுக்கு நிற்கிறதுக்கு வந்து நிறைய இடம் வேணும் கிச்சனில். அந்தந்த பொருள் அங்கங்கே நம்ம மாட்டியிருந்தோம் அப்படின்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணுறதும் ஈஸி. ஒர்க்கிங் மீன்ஸ் குக்கிங் பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தா கிச்சன் இவ்வளோ அழகாக நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதே வந்து பார்த்தும் நம்ம பசங்களும் பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பால் காய்ச்சினது அப்படியே இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.